நம் தேவனுடைய வித்து என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நீங்கள் நல்லா அதை கவனிச்சிங்கன்னா நீங்கள் எந்த அளவு நீதிமான் என்பதையும், உங்களுக்குள்ளே இருக்கிற இன்றைய நாட்கள் இருக்கிற பலவீனங்கள் எப்படி நாளைய நாட்களில் இல்லாமல் போகும் என்பதையும் நீங்கள் அழகாக புரிஞ்சுக்கலாம். சுதந்திரம் என்றால் ஓ ரிஸ்க் இல்லை, அப்பா ரிஸ்க்கு. கூலினா ஓ ரிஸ்க்கு. ஆமாம், பக்கத்து பசங்க கூலினா ஓ ரிஸ்க்கு, சுதந்திரம்னா அப்பா ரிஸ்க்கு. கையை தட்டு. கெட்ட குமாரன் மறுபடியும் அப்பாட்ட வந்துட்டான். இதுக்கு பேர் என்ன? மனம் திரும்புதல்ன்றாய். மனம் திரும்புதல்னா என்ன? அப்பாட்ட வந்துடுறது தான் மனம் திரும்புதல். இப்போதான் நான் வரேன். எதற்காக வித்தை பற்றி பேச வேண்டும்? ஏனென்றால் இந்த உலகம் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறது. ஆமென். நீயும் நானும் அந்த வித்தாய் இருக்கிறோம். தேவ புத்திரர்களாகிய நாம் வெளிப்படுவோம் என்றால் இந்த உலகம் மரணத்திலிருந்து நீங்களாகி ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும். தேவன் பாருங்க, அப்படியே பரலோகத்தில் இருந்தவர் இயேசு பூமிக்கு வந்தோன்னா பிதாவே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டார். அடுத்து நம்ம பிள்ளையான உடனே இயேசு எக்ஸ்டெண்ட் ஆகிட்டார். ஸோ நம்ம இந்த உலகத்தில் ராஜ்யத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் புத்திரனானால் உங்கள் குடும்பத்திற்குள் தேவனுடைய ராஜ்யம் எக்ஸ்டெண்ட் ஆகும். நான் சொல்லுவேன். கரங்களை தட்டி கர்த்தர்காண்டி சொல்லுவோம். ஆமென். தொடர்ந்து வாசிப்போம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட அப்படின்னா சிருஷ்டிப்புன்ற இடத்துல நம்ம இல்லைன்னு அர்த்தமாயிருச்சு. நாமும் கூட அப்படின்னா எல்லாரும் போங்கப்பா, ஏ குரூப்போ நீயும் போ அப்படின்னா ஏ குரூப்புன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லலாம்னு அர்த்தம். சகல சிருஷ்டியும் அப்படின் போது இப்போ இந்த சாப்டரில் இந்த 4 வசனம் மிருக ஜீவன்களை பற்றி, மற்ற விஷயங்களை பற்றி, மரணத்துக்கு கீழ்ப்பட்ட மற்ற விஷயங்களை பற்றி எழுதப்படுகிறது. ஆதாமுக்கு கீழ் இருந்தபடியினால் இவைகள் எல்லாம் மாயைக்கு கீழ்ப்பட்டது. ஆதாம் மரணத்திற்கு கீழ்ப்பட்டபடியினால் இந்த சர்வ சிருஷ்டியும் மரணத்துக்கு கீழ்ப்பட்டு பிரசவ வேதனைப்படுகிறது. இப்போதான் நான் வரேன். எதற்காக வித்தை பற்றி பேச வேண்டும்? ஏனென்றால் இந்த உலகம் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு ஆவலோடு காத்திருக்கிறது. ஆமென். நீயும் நானும் அந்த வித்தாய் இருக்கிறோம். தேவ புத்திரர்களாகிய நாம் வெளிப்படுவோம் என்றால் இந்த உலகம் மரணத்திலிருந்து நீங்களாகி ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கும். வறுமையிலிருந்து நீங்களாகி செழிப்பிற்குள்ளே பிரவேசிக்கும். வியாதியிலிருந்து நீங்களாகி ஆரோக்கியத்துக்குள் பிரவேசிக்கும். ஏனென்றால் இந்த உலகம் தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படிக்கு ஆவலோடு காத்திருக்கிறது. தேவன் வெளிப்படும்படிக்கு காத்திருக்கலாம், தேவ புத்திரர்கள் வெளிப்படும்படிக்கு. யார் தேவ புத்திரர்கள்? கையை தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். ஆங்கிலத்தில் எப்படி இருக்காது? வாசிப்போம். ரோமர் 8:19. இங்கிலீஷில் எங்கே வருது? 19 வாசிங்க. அவரல்ல த கிரியேஷன் வெயிட்ஸ். வாசிங்க. எப்படி போட்டிருக்க? NKJV. eagerly waits for the revealing of the sons of God. ஏன்னா இன்னைக்கு சப்ஜெக்டே சில்ட்ரன் ஆஃப் காடுக்கும் சன்ஸ் ஆஃப் காடுக்கும் என்ன வித்தியாசம்னா, சன்ஸ் ஆஃப் காட் டு பி ரிவீல்ட். இந்த உலகம் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படும்படிக்கு ஆவலோடு காத்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர்காண்டி சொல்லுவோம். இந்த அதிகாரத்திலே தேவ புத்திரர்கள் என்கிற வார்த்தையும் வருகிறது, தேவ பிள்ளைகள் என்கிற வார்த்தையும் வருகிறது. வித்துக்குள்ள 2 இருக்கு. ஒன்று பிள்ளை, இன்னொன்று கையெழுத்து. பிள்ளையா இருக்கிற வரைக்கும்
இந்த உலகம் அடிமைத்தனத்துக்குள்ளே தான் இருக்கும், நம்மளும் மற்றவங்கள மாதிரி தான் இருப்போம். ஆனால் என்னைக்கு புத்திரனாக மாறுறோமோ அன்னைக்கு தான் we'll become the extension of God. தேவனுடைய எக்ஸ்டென்ஷனாய் மாறுகிறோம். 2000 வருடங்களுக்கு முன்பாக பிதாவுடைய எக்ஸ்டென்ஷனாக இயேசு இந்த பூமியிலே நடந்து எதையெல்லாம் செய்தாரோ அப்படியே நாமும் இயேசுவின் எக்ஸ்டென்ஷனாக இந்த ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. வாசிப்போம். முந்தின வசனங்களிலிருந்து வாசிச்சா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 17 வாசிங்க. 17. நாம் பிள்ளைகளானால், நாம் புத்திரர்களானால், நாம் புத்திரன்ற வார்த்தை வருதா பிள்ளைன்ற வார்த்தை வருதா? நாம் பிள்ளைகளானால். எத்தனை பேர் தேவனுடைய பிள்ளைகள்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகிறீர்கள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும், தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாவே. என்ன நல்லா கவனிங்க. நீங்க ஒழுங்கா வாழ்ந்தா நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு கிடைக்கிற பரிசு பரலோகம் அல்ல. மிகப்பெரிய ஜாம்பவான்களாக பிரசங்கிகளாக இருக்கிறவர்களே உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் செய்கிற நீதியின் கிரியைகளுக்கு கிடைக்கிற பரிசு பரலோகம் அல்ல. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வசனம், எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்ப நீங்கள் பிள்ளைகள் ஆவதற்கு அதிகாரம் கொடுத்தார். அடுத்த வசனம் சொல்லுது, பிள்ளைகளானால் நீங்கள் சுதந்திரருமாமே. ஆமென் சொல்லுங்க. அப்ப எத்தனை பேர் பிள்ளைகள்? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பிள்ளைகள் எத்தனை பேரோ சுதந்திரரும் அத்தனை பேர். கையை தட்டி கர்த்தரண்டி சொல்லுவோம். எதுக்கு சுதந்திரம்? சுதந்திரம்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு சுதந்திரம் இருக்கணும்ல. வேதம் சொல்லுது, பரலோகத்தில் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்திற்கு. அப்ப எப்ப நீங்க உங்களுக்கு பரலோகம் கன்ஃபார்ம் ஆகுது? என் பிள்ளைகளான பரலோகம் கன்ஃபார்ம் ஆகுது. எப்ப பிள்ளைகள் ஆகிறீங்க? ஏற்றுக்கொண்ட உடனே பிள்ளைகள் ஆகிறீங்க. அப்ப பரலோகம் எப்ப கன்ஃபார்ம் ஆகுது? கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு ஈஸியான விஷயம். இட் இஸ் காம்ப்ளிகேட்டட் பை பீகார் மிஷனரிஸ் ஒன்லி. சாரி, it is made complicated by the frontline, so-called frontline preachers. நாங்களாம் அவர் செய்தியை கேட்குறோம். நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, ரொம்ப பேசாத. நீ ஒழுங்கா வாழ்றதுக்கு கிடைக்கிற பரிசு பரலோகமா அல்லது பிள்ளைகளானதற்காய் கிடைக்கிற பரிசு பரலோகமா? பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. I don't bother about whoever they may be. பவுல் சொன்னான், அவர்கள் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. பேதுருவை பார்த்து சொல்றான், கையை தட்டுங்க. அப்போதான் உள்ள என்ட்ரா இருக்காரு பவுல். பேதுரு சீனியர். அவர் பார்த்து அவர்கள் யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. வசனம் சொல்லுது, நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. ஸோ பிள்ளை ஆனவனே சுதந்திரம் ஆயிட்டீங்க. You are qualified or you are eligible to enter into heaven. That is the quality of children of God. But what is the quality of a sons of God? It is not just eligible, having eligible to enter into heaven, but to extend the heaven on earth. To extend the heaven on earth. பிள்ளைனா உள்ள நுழையிறதுக்கு தகுதி, புத்திரன்னா உள்ள நுழையிறது இல்லை. பிள்ளைனா பரலோகத்துக்குள்ள போறதுக்கு தகுதி, புத்திரன்னா பரலோகத்தை எக்ஸ்டெண்ட் பண்ற தகுதி. ஆமென். நீங்கள் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரருமாமே. அடுத்த வாசிமா, தேவனுடைய கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இப்ப பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு வருது பாருங்களேன். அதுக்கு முந்தின வசனம் வாசனம், பிள்ளைகளான சுதந்திரமாமே. முந்தின வசனம்
நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நம்ம தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறோம் என்பதை ஆவியானவர் நம்முடைய ஆவியினோடு கூட சாட்சி கொடுக்கிறார். ஓகே, 16 வாசிமா. 16 இல்ல 14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய கையை தட்டு. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்தவர்கள் 2 பேரு, ஒன்று பிள்ளைகள், இன்னொன்று புத்திரர்கள். ஆனால் இந்த சர்வ சிருஷ்டியும் பிள்ளைகளுக்காய் காத்திருக்கவில்லை, புத்திரருக்காய் காத்திருக்கிறது. பிள்ளைகளாய் இருக்கிற நீ இன்று சத்தியத்தை கேட்டு புத்திரனாய் மாறுவாயானால் உன்னால் இந்த உலகத்தை மரணத்திலிருந்து மீட்டு ஜீவனுக்குள் கொண்டு வர முடியும் என்று நான் சொல்லுகிறேன். ஆமென். நாம் பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஆனால் என்றென்றைக்கும் பிள்ளைகளாய் இருக்கும்படி அழைக்கவில்லை. தேவன் நம்மை புத்திரராய் இந்த பூமியிலே வரும்படி அழைத்திருக்கிறார். புத்திரராய் இருப்பது என்ன? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது. ஆமென். ஸோ பிள்ளைக்கும் புத்திரனுக்கும் என்ன வித்தியாசம்? கலாத்தியர் 4, 1, 2, 3. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும். யாரெல்லாம் சுதந்திரவாளி? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை தூக்கி சொல்லுங்களேன். நீங்க ஏன் சுதந்திரவாளி? டக்குன்னு வசனத்தை சொல்லணும். ஏன் சுதந்திரவாளி? பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. நீ ஏன் பிள்ளைகள்? ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். நீங்க பிள்ளைகள், அதனால நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள், அதனால பிள்ளைகள். நீங்கள் பிள்ளைகள், அதனால் சுதந்திரவாளிகள். நீங்கள் சுதந்திரவாளியாய் இருந்தும், வாசி இந்த வசனத்தை. சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும். சுதந்திரவாளினா என்ன அர்த்தம்? எதுக்கு எஜமானன்? எலியாசர் சொல்றான், என் எஜமானனாய் ஆபிரகாமுக்கு கடைசி காலத்தில் ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறது. அவனுக்கு பேர் என்னது? ஈசாக்கு. என் எஜமானன் ஈசாக்கின் மீது அதிக அன்பு வைத்து அவனுக்குள்ள எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப எத்தனை பேர் பிதாவுக்கு பிள்ளை? அப்ப நீங்க சுதந்திரவாளியா? சுதந்திரவாளினா என்ன அர்த்தமா? எல்லாவற்றுக்கும் பரலோகத்துக்கு நீங்க தாங்க எஜமான. ஐயா பிதாவே, அந்த பரலோகத்தின் ஒரு ஓரத்தில் நான் அமர்ந்து கொள்வதற்கு எனக்கு இடம் கொடுத்தால் போதும். அவர் சொல்றாரு, பரலோகம் நீ உள்ள வந்து தங்குற இடம் இல்லடா, பரலோகத்துக்கு நீ தான்டா எஜமான்றாரு. ஓடிருன்றேன் இயேசு நாமத்தில். ஆமாம், எழுப்புதல் பிரசங்கின்ற பேரில் இருக்கிறவனெல்லாம் அடிமைத்தன ஆவியை கொண்டு வந்து கொட்டுறது. பைபிள் சொல்லுது எல்லாவற்றுக்கும் நான் எஜமானன். எங்கள் அப்பாவுக்கு நான் பிள்ளைங்க அப்படின்னு என்னங்க அர்த்தம்? எங்கள் அப்பா சொத்து எல்லாத்துக்கும் அவர் இப்போ உட்காந்துருக்காரு ஒரு வீட்டில்னு வச்சுக்காங்கண்ணே, அந்த வீட்டுக்கு நான் தான் எஜமானன். கையத்தட்டு நல்லா நல்லா. ஆமாம், சாணி தட்டுற மாதிரி தட்டக்கூடாது. ஸோ பரலோகத்திற்கு நீங்கள் எஜமானர்கள். ஆமென். காரணம் நீங்கள் பிள்ளைகள், அவ்வளவுதான். காரணம் நீங்கள் நல்லவர்கள் என்று சொல்லவில்லை, காரணம் நீங்கள் பிள்ளைகள் என்று சொல்லுகிறது. எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்திற்கு நாங்கள் எஜமானர்களாக இருக்கிறோம். காரணம் நாங்கள் நல்லவர்கள் என்பதனால் அல்ல, ஒரு நல்லவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதனால். கை தட்டுங்க. அசிங்கமான மூஞ்சி இருக்கிறவனுக்கெல்லாம் அழகான பொண்ணு கிடைச்சிருது சில நேரத்தில். ஏன்னா அவங்க அப்பா பெரிய ஆளாக இருக்கிறனால. அல்லேலூயா சொல்லுங்க. அரசியல்வாதியாக இருப்பார், அவங்க அப்பா மினிஸ்டராக இருப்பார், இவன் குரங்கு மாதிரி இருப்பான், இருட்டில் பிடிச்ச குலக்கட்ட மாதிரி இருப்பான். அவனுக்கு பாருங்க அப்படியே வெள்ளை வெள்ளைன்னு ஒரு பொண்ணு, இல்லை வந்து அழகான ஒரு பொண்ணு, இல்லை அழகாக கருப்பான ஒரு பொண்ணு, அதையும் சொல்லிடணும், பிரச்சனை ஆகிடக்கூடாது. ஒரு பொண்ணு அமைஞ்சிருது, சரி ஓகே. அவனோட நிறைய பேர் அழகான உள்ளே இருப்பாங்க காங்கிரிகேஷனுக்குள்ள. ஆனால் எதுக்குடா பொண்ணை கொடுத்தான்? ஏன்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கல, மாமனாருக்கு பொண்ணு. மாமனார் பெரிய ஆள்,
ஆமாம், நான் நல்லா இருக்கிறேன்றனால எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா? எங்கள் அப்பா பெரிய ஆள், அதனால ஆசீர்வதிக்கப்படுறேன். எல்லாம் சொல்லுங்க, நான் நல்லவன்றனால இல்லை, எங்கள் அப்பா பெரிய ஆள். கையை தட்டு. ஆமென். இதுக்கு பேர் தான் சுதந்திரம். புரிந்து கொள்ளுங்கள், சுதந்திரம் கூலி அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை சுதந்திரத்தின் அடிப்படையில் இருக்கிறது, கூலியின் அடிப்படையில் அல்ல. சென்சர் சுதந்திரத்தின் அடிப்படையில். சுதந்திரம் என்றால் ஓ ரிஸ்க் இல்லை, அப்பா ரிஸ்க். கூலினா ஓ ரிஸ்க். ஆமாம், பக்கத்து பசங்க கூலினா ஓ ரிஸ்க், சுதந்திரம்னா அப்பா ரிஸ்க். கையை தட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை கூலியின் அடிப்படையில் அல்ல, சுதந்திரத்தின் அடிப்படையில். திரும்ப திரும்ப நீ வேலை பார்த்தியா நீ வேலை பார்த்தியான்றது இல்லை. ஆமாம், அதான் முந்தானே தாவியானவன்ட்டு கேட்டார், கெட்ட குமாரன் மறுபடியும் அப்பாட்ட வந்துட்டான், இதுக்கு பேர் என்ன? மனம் திரும்புதல்ன்றாங்க. மனம் திரும்புதல்னா, மனம் திரும்புதல்னா என்ன? அப்பாட்ட வந்துடுறது தான் மனம் திரும்புதல். எல்லாத்தையும் விடுறது மனம் திரும்புதல்னு சொல்லலை, அப்பாட்ட வந்துடுற மனம் திரும்புதல். ஏன் அப்பாட்ட வர மனம் திரும்புதல்? போகும்போது என்ன சொல்லிட்டு போனா, நான் பெரிய ஆளாகி காட்டுறேன்னு போனான். கடைசியாக சொன்னா, என்னால் பெரிய ஆளாக முடியல, பேசாமல் உங்க கூட இருந்துக்கிறேன்னு பண்ணிட்டான். கையை தட்டுங்க. மனம் திரும்புதல் என்றால் கர்த்தர் சொன்னார், தோல்வியை ஒத்துக்கொள்வதுதான் மனம் திரும்புதல். நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் அப்படின்னு நீ சொன்னீன்னா, இப்போ வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு அர்த்தம். ஆமாம், என்னால் பரிசுத்தமாக வாழ முடியாது அப்படின்னா மனம் திரும்பிட்டேன்னு அர்த்தம். கையை தட்டு. அப்பாட்ட வந்துட்டேன்னு அர்த்தம். அப்பாட்ட வந்துட்டேன்னு அர்த்தம். நம்மளாம் யாருன்னா பரிசுத்தமாக வாழ்வோம் அப்படின்னு கூட்டம் இல்லை, எங்களால் வாழ முடியாது அப்படின்னு கூட்டம். கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். யார் இடத்தில்? அப்பாட்ட திரும்பிடு. திரும்பி என்ன சொல்லணும்? என்னால் முடியாதுன்னு சொல்லு. நான் வாழ்வேன், நான் வந்து ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னா, இப்போ சொத்தை பிரிச்சுட்டு வெளியே போகிறான்னு அர்த்தம். எழுப்புதல் பிரசங்கிகளே, உங்களுக்கு ஒரு ஐயோ. உன்னால் முடியும், நீ ஜெயிச்சிடலாம், அப்படியா? கர்த்தருக்காக வைராக்கி அப்படின்னு சொன்னால் பிள்ளைகளை எல்லாம் குடும்பத்தை விட்டு பிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவன்கிட்ட சொல்லிக் கொடு, உன்னால் முடியாது, உன்னால் முடியாது. நீ அதனால் உனக்காக இயேசு முடிச்சதுக்குள்ளே வந்துரு அப்படி சொல்லி கொடுத்து அவனை உள்ளே கூப்பிடு. உள்ளே இருக்கவனெலாம் வெளியே அனுப்பிச்சிட்டு இருக்கிறாத. கிருபை என்பது, லா என்பது வெளியே அனுப்புது பிள்ளைகளை, கிருபை என்பது உள்ளே கூப்பிடுது. ஆமென் சொல்லுங்க. ஒத்துக்கங்க. என்ன ஒத்துக்கணும்? முடியலன்னு ஒத்துக்கிறது. என்ன ஒத்துக்கணும்? நான் அப்பாட்ட வந்துடுறேன்னு ஒத்துக்கிறது. தட் இஸ் வாட் கிரேஸ். மனம் திரும்புதல்னா, நான் சிகரெட் குடிக்கிற விட்டுறேன், பீடி குடிக்கிற விட்டுறேன், அது இல்லை மனம் திரும்புதல். இதெல்லாம் விட முடியல சார் நீங்கன்னா மனம் திரும்பிட்டீங்க. கையை தட்டுங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்? அதை அவர் பண்ணிடுவார். ஆமாம், டாக்டர்கிட்ட போனால் என்னால் சுகமாக முடியல, நீங்கள் சுகமாக்குங்கன்னு சொல்லணும். அதுதான் வைத்தியன்னார் அவர். அங்கே போயிட்டு இல்லை நாங்களாம் பாருங்கள் அப்படின்னா எந்திரிச்சு போயிருங்கன்றான் அவன். அப்படித்தான் தேவன்கிட்ட வரும்போது முடியவில்லை என்கிற பதத்தை பயன்படுத்துங்கள். தேவனுடைய நிழலுக்குள் வந்து அவருடைய பிள்ளைகள் ஆகிட்டீங்கனாலே மனம் திரும்பிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, நம்ம பாயிண்ட்டுக்கு வரும். பிள்ளைகள் என்றால் சுதந்திரவாளி. சுதந்திரவாளினா எல்லாவற்றுக்கும் எஜமான். கைத்தட்டுங்க ஒருத்தவருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்ல, நீங்கள் எல்லாத்துக்குமே எஜமானன். பூமிக்கு மட்டும் இல்லை, பரலோகத்துக்கு எஜமானன். கையை தட்டுங்க. அந்த மனநிலை உங்களுக்குள் வர வேண்டும். ஓகே, பிள்ளைகள் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும், பிள்ளைக்கும் புத்திரனுக்கு இருக்கிற வித்தியாசத்தை பேசுகிறேன். எஜமானனாய் இருந்தும், அவன் சிறு பிள்ளையா இருக்கும் காலமளவும், அவன் சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும், எல்லாம் சொல்லுங்க, சின்ன பிள்ளையா இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் அடிமைக்கும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசமே இருக்காது. நீங்க பிள்ளையா இருந்தோம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சின்ன பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆமாம்,
அவரும் போய் மருந்தை வாங்கி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு போகிற, நீங்களும் போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுவீங்க. என்ன சார் வித்தியாசமே இல்லை? ஆமாம், அதுக்காண்டி நீங்கள் பிள்ளை இல்லைன்னு ஆயிரா. நீங்கள் பிள்ளை தான், ஆனால் சிறு பிள்ளையாக இருக்கிறீங்க. நீங்கள் என்னைக்கு புத்திரனாக மாறுறீங்களோ, கை தட்டுங்க ஒரு ஆமென். சரி, சின்ன பிள்ளை பெரிய ஆள் அப்படின்னு எதை வச்சு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க? ஹைட்டை வச்சா? நிச்சயமா இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான், 10th படிச்சுட்டு இருக்கிறான். உள்ளே வந்தாலே குனிஞ்சு தான் வரணும். திருச்சிலாம் இருக்கிறான். என்ன தம்பி இப்படியே போயிட்டே இருக்கிற, எங்கே தான் போய் முடிய போகுது? ஆமாம், அவங்களுக்கு பெரிய பிரச்சனை, பேண்ட்டு கிடைக்காது, சட்டை கிடைக்காது, செருப்பு கிடைக்காது, ஏகப்பட்ட பிரச்சனை. நம்மளை மாதிரி ஆளுகளுக்கு எல்லாமே க்ளீனாக கிடச்சிடும். நமக்கு போனால் 100 டிஷர்ட் இருக்கும் செலக்ட் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு போனால் அந்த 10 டிஷர்ட் தான் சார் இருக்கணும். எனது உலகம் எங்களுக்குன்னே படைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆள் 6 அடிக்கு இருக்கிறனால அவன் பெரிய ஆள்னு சொல்லிட முடியாது. நான் சொல்ல, பண்ண மரத்தில் பாதி இருக்கிற அறிவில் உனக்கு. அப்போ எதுதான் முக்கியம்? அறிவு. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற சின்ன பிள்ளைகளா, நீங்கள் பிள்ளைகளா புத்திரரா என்பது உங்கள் அறிவை பொறுத்து அமைகிறது. தேவனை குறித்த அறிவு உங்களுக்கு வரும் என்றால் நீங்கள் பிள்ளைகள் என்கிற இடத்திலிருந்து புத்திரர் என்கிற இடத்திற்கு கடந்து வருகிறீர்கள். யார் புத்திர? அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிமா. அவனுக்கும் அடிமைக்கு வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளா இருந்த காலத்தில், சிறு பிள்ளைகளா இருக்கிற வரைக்கும் இங்க பாருங்க, நம்ம இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாய், உலகத்தின் வழிபாடுனா போய் சிலையை கும்புறது இல்லை. இந்த உலகம் எதுக்கெல்லாம் அடிமைப்பட்டிருந்துச்சோ, வியாதிக்கு, வறுமைக்கு, எல்லாத்துக்கும் அடிமைப்பட்டிருந்தோம். நான் 90 ரட்சிக்கப்பட்டேன். 2000க்கு மேலே ஃபினான்ஷியலில் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ 90லேருந்து 2000 வரைக்கும் நான் பிள்ளை இல்லையா? பிள்ளை தான். ஆனால் சிறு பிள்ளையாக இருக்கும் காலம் அளவும் நானும் இந்த உலகத்தின் வறுமைக்கு அடிமைப்பட்டிருந்தேன். ஒரு நாள் அவருடைய தரித்திரத்தினாலே என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு, என்ன பணக்காரன் ஆக்குறதுக்காக எனக்காக தரித்திரரானாரு என்பதை புரிந்து கொண்டேனோ அன்னைக்கு நான் புத்திரனாய் மாற ஆரம்பித்தேன். Knowledge, it makes you sons of God from the state of children of God. இந்த உலகம் children of God எதிர்பார்த்து காத்திருக்கல, sons of God தான் எதிர்பார்த்து காத்திருக்கு. They are the extension of the heavenly Father. Son அப்படின்றத sonship அப்படின்னு சொல்லுது பைபிள். sonship அப்படின்னா it is a designation. sonship அதாவது லீடர்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப், சன்ஷிப். புத்திர தகுதி, அந்த விஷயத்துக்கு எதிர்பார்க்குதான் பைபிள். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனுடைய வித்தாக இருந்தாலும் நீங்கள் பிள்ளைகளாக இருக்க முடியும். பிள்ளைகள்னால் என்ன அர்த்தம்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் அடிமையாகவும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பிள்ளைங்க தான். அல்லேலூயா சொல்லுங்கள். ஒரு நாய்க்குட்டி ஒரு பூனையை பார்த்து பயப்படலாம். அது பயப்படுறதுனால அந்த நாய்க்குட்டி இல்லைன்னு ஆயிராது. ஆனால் கொஞ்ச நாளில் இந்த நாய்க்குட்டி வளரும்போது பூனை அதை பார்த்து என்ன செய்யுது? பயப்படுது. அதை ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா? உலகத்தில் இருக்கிற எல்லா பூனையும் கொண்டு வந்து மோத விட்டாங்களாம். அப்போ அமெரிக்காவில் இருக்க பூனை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிளாக் கலரில் பயங்கரம் நிச்சான். அப்போ சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஒரு பூனையை அனுப்பிச்சி விட்டாங்களாம். அது அப்படியே பெரிய மிரட்டு உருவமாச்சான். இந்த அமெரிக்காவில் இருக்க பூனை ஓங்கி ஒரே அடிச்சான். அடிச்சு லெஃப்ட் ரைட்டுன்னு திருப்பும்போது அதோட செத்து போச்சு. உடனே மற்ற நாட்டு பூனையெல்லாம் மிரண்டுருச்சு. என்னடா அந்த பூனை இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு. ஒவ்வொருவரும் பெரிய பெரிய பூனை கொழுக்கு முழுக்க வந்தெல்லாம் அடித்தா ஒன்றும் ஜெயிக்க முடியல. கடைசியில் இந்தியாவிலேருந்து ஒரு பூனையை அனுப்புகிறோம்னாலாம். அது பார்த்தா அப்படியே மெலிஞ்சு போய் தான் வந்துச்சான். எல்லாம் சொன்னாலாம் கொழுன்னு வந்ததெல்லாம் காணாமல் போயிடுச்சு, இது மெலிஞ்சு போய் என்ன பண்ண போதுன்னு.
உள்ளே புகுந்த உடனே அப்படி நேருக்கு நேரு பார்த்து அமெரிக்கா பூனை ஒரே அடி சட்டுன்னு அடிச்சிட்டான். அது சர்ன்னு தலை சுற்றி டமால் விழுந்து நாக் அவுட்டு. எல்லாம் கையை தட்டி உடனே என்ன செஞ்சிட்டாங்க, பதக்கத்தை போட்டாங்க. எல்லாம் கை தட்டி இருக்கும்போது இந்த அமெரிக்க பூனை மெதுவாக எந்திரிச்சவன் சொல்லிச்சான், என்னடா ஆள் பூனை வந்து பூனை மெலிஞ்சு போன ஒரு பூனை மாதிரி தான் இருக்கிற, ஆனால் புலி மாதிரி அடிச்சிட்டேடா. நான் சொல்லிச்சான், உண்மைக்கே நான் புலி தான், சாப்பாடு இல்லாமல் மெலிஞ்சிருக்கிறேன், அதனால் நான் பூனை நினச்சி உள்ள அனுப்பிச்சிட்டேன். நீ மெலிஞ்சிருந்தாலும் புலி புலிதான்றேன். கையை தட்டுக்காதான் இருக்கு. ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் கொழுன்னு இருக்கிற பூனையை விட மெலிஞ்சிருக்கிற புலி வலுவானதுன்றேன். எத்தனை நான் சொல்லுவேன், பெரிய பணக்காரனாக இருக்க உலகத்தானை விட கையில் பணம் இல்லாட்டி நீ புலிடான்றேன். நீ தேவனுடைய வித்து. கையை தட்டு. ஆமென்.